ஹாய் வீவர்ஸ், மாஸ் சாம்பிள் ரிட்டர்ன் அல்லது MSR என்ற ஒரு புதிய புரோகிராம் ஒன்றை நாசா விஞ்ஞானிகள் இப்பொழுது தொடங்க உள்ளனர். 2024 ஏப்ரலில் இருந்து இது தொடர்பான பல உரையாடல்கள், பல விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. என்றாலும் 2026 ஆண்டில் தான் இது தொடர்பான உறுதியான தீர்மானங்களை நாசா எடுக்க உள்ளது. இந்த மாஸ் சாம்பிள் ரிட்டர்ன் அல்லது MSR என்ற திட்டம் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2021 அனுப்பப்பட்ட பெர்சவரன்ஸ் ரோவர் என்பது மார்ஸில் உள்ள மிகவும் பழமையான ஒரு கிரேட்டரான ஜெசரோ கிரேட்டரை சுற்றி வலம் வந்து கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றது என்று. இந்த பெர்சவரன்ஸ் ரோவரினை பயன்படுத்தி அந்த மாஸ் பூமியை தோண்டி அதிலிருந்து மண் மாதிரிகளையும் பாறை மாதிரிகளையும் கலெக்ட் பண்ணி அதனை திரும்ப பூமிக்கு கொண்டு வரும் திட்டம்தான் இந்த மாஸ் சாம்பிள் ரிட்டர்ன் MSR என்ற திட்டமாகும். என்றாலும் அது பூமிக்கு திரும்ப அதனை கொண்டு வருவது என்றால் பெர்சவரன்ஸ் ரோவரில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் பெரும்பாலும் பெர்சவரன்ஸ் ரோவர் திரும்ப பூமிக்கு வருவது என்றால் அது மிகவும் கடினமான காரியம். எனவே நாசா வேறு ஒரு மிஷனை அமுல்படுத்தி மாஸிற்கு செலுத்தி அந்த பெர்சவரன்ஸ் ரோவரினால் கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்களை பூமிக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. எனவே இது மிகவும் காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் என்று கூறுகிறார்கள். அதாவது அமெரிக்கா டாலர் 8 to 11 அமெரிக்க டாலர் பில்லியன் 8 தொடக்கம் 11 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இதற்கு செலவாகும் என்றும் நாசா கூறுகிறது. எனவே தான் இது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இவ்வளவு காஸ்ட் ஆவதனால் இது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு கலந்துரையாடல் மட்டத்தில் தான் இருக்கின்றது. 2026 ஆகும்போது இது தொடர்பான தீர்மானங்களை அவர்கள் எடுப்பார்கள். மேலும் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள், எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொள்ளவும் கூடும் என்று இப்பொழுது பல தகவல்களும் தெரிவிக்கின்றன. மேலும் அத்துடன் ESA எனப்படும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இணைந்து இந்த திட்டத்திற்கான நிதியளிப்புகளை மேற்கொள்ள உள்ளது. ஆகவே 2026 அளவில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும், அதாவது மாஸ் சாம்பிள் ரிட்டர்ன் MSR என்ற திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்றால், 2030 ஆகும்போது இந்த சாம்பிள்கள் கலெக்ட் பண்ணப்பட்டு பூமியை வந்து அடையும். எனவே அந்த சாம்பிள்கள் எங்கிருந்து கலெக்ட் பண்ணப்படும் என்றால் ஜெசரோ கிரேட்டரை சுற்றி தான் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றது பெர்சவரன்ஸ் ரோவர் ஆனது. எனவே ஜெசரோ கிரேட்டரை ஆழமாக தோண்டி அங்கிருக்கும் பாறைகளையும் மண் மாதிரிகளையும் அந்த பெர்சவரன்ஸ் ரோவர் கலெக்ட் பண்ணியவுடன் அது எங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்ட, அதற்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கும். மீண்டும் ஒருவேளை விஞ்ஞானிகள் முயன்றால் அந்த பெர்சவரன்ஸ் ரோவரை பிரிந்து அதுவே பூமிக்கு திரும்பலாம், அல்லது வேறு ஒரு புது மிஷனை அமுல்படுத்தி அந்த மிஷனிற்கு அது கலெக்ட் பண்ணிய அந்த சாம்பிள்களை பெர்சவரன்ஸ் ரோவர் வழங்கலாம். எனவே அந்த புது மிஷன் மீண்டும் பூமியை பயணித்து சுமார் 6 மாதங்கள் மாசினை பயணிக்க வேண்டும். மாஸ் கிரகத்தை சென்றடைய திரும்ப பூமிக்கு வருவதென்றால் இன்னும் 6 மாதம், குறைந்தது 1 வருடங்கள் ஆகும். எனவே திரும்ப இவ்வாறு ஒரு வருடங்கள் கழித்து அந்த புது மிஷன் அல்லது அந்த பெர்சவரன்ஸ் ஆனது பூமியை திரும்ப வந்தடையும் அந்த சாம்பிள்களுடன். இதுதான் மாஸ் சாம்பிள் ரிட்டர்ன் என்ற பிளான் ஆகும். இந்த பிளான் இவ்வாறு நாங்கள் கூறிய போதிலும் இது மிகவும் ஒரு கடினமான, ஒரு சவாலான பிளானாக உள்ளது, அதிகமாக செலவாகும் பிளானாக உள்ளது. எனவே தான் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ், ESA என்ற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா என்பவை இப்பொழுது இது தொடர்பாக தீவிரமான ஆய்வுகளையும் தீவிரமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளன. 2026 ஆகும்போது இது தொடர்பான தீர்மானங்களை அவர்கள் எடுத்து 2030 to 40 வரை ஆகக்கூடியது 40ஆம் ஆண்டிற்குள் இந்த சாம்பிள்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நம்பலாம். அவ்வாறு செய்யப்பட்டால் வேறொரு கிரகத்தின், இப்பொழுது எமது சந்திரன் மற்றும் சில எஸ்ட்ராய்டுகளிலிருந்து சாம்பிள்கள் ரிட்டர்ன் பண்ணப்பட்டு விட்டன. ஆனால் கிரகங்களிலிருந்து, மாஸ் போன்ற முக்கியமான கிரகங்களிலிருந்து எந்த சாம்பிளும் இதுவரை ரிட்டர்ன் பண்ணப்படவில்லை. எனவே இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் என்றால் இந்த சாம்பிள்கள் எமது பூமியை வந்தடையும். அதுவும் இந்த ஜெசரோ கிரேட்டர் என்ற அந்த இடமானது மாஸில் சுமார் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னும் இருக்கின்றதாம். எனவே அங்கிருந்து மண் மாதிரிகளும் பாறை மாதிரிகளும் கொண்டு வரப்பட்டால் அது மிக பழமையான சோலார் சிஸ்டத்தின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கும் எமக்கு வழிவகுக்கும். மற்றும் மாஸில் மனிதன் குடியேறுவதற்கான பல ஏற்பாடுகளும் சைனா, அமெரிக்கா, கனடா, எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் போன்ற நாடுகளும் நிறுவனங்களும் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மனிதன் அங்கு குடியேறுவதற்கான சாத்தியங்கள் எவ்வாறு உள்ளது என்பதற்கான பல ஆதாரங்களையும் இது தரும் என்றும் நம்பலாம். எனவே நாம் இந்த திட்டம் வெற்றியளிக்க
வெற்றியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் எண்ண வேண்டும். சுமார் 2030ஆம் ஆண்டு ஆகும்போது இந்த திட்டம் வெற்றியளித்தால் மார்ஸின் புதிய சாம்பிள்கள் பூமியை வந்தடையும். முதலாவது இந்த சோலார் சிஸ்டத்தில் ஒரு கிரகத்தில் இருந்து சாம்பிள்கள் கொண்டு வரப்பட்ட வரலாறு படைக்கப்படும் என்றும் நாம் நம்பலாம். எனவே இந்த வீடியோவினூடாக நாம் உங்களுக்கு புதிய மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் குறித்த தகவல்களை கொண்டு வந்தோம். இது மாதிரியான அஸ்ட்ரோனமிக்கல் அப்டேட்களுக்காக தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள்.